வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேகி ஆம்லேட் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மேகியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா உதிரியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மேகியோட 2 முட்டை சேர்த்துக்கிறேன் நான். இப்போது சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இதோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட எக்ஸ்ட்ராவாக நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன், அதனால் ஒரு பாக்கெட்டு மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இந்த மேகி ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற மேகியை போட்டு நல்லா தோசை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி பிரட்டி போடணும். இப்போ பிரட்டி போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே எனக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மல்லியில் தூவிட்டு சாப்பிடலாம். இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அருமையாக வெந்திருக்குங்க பாருங்கள். நல்லா தடிமனாக நல்லா வெந்திருக்குது. மேகி ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.